வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மோடிஜி அவர்கள் நிதியமைச்சகம் சார்ந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. ஜிஎஸ்டி அதில் நிறைய மாற்றி அமைக்கலான் இருக்கோம். மாற்றி அமைக்கிறோம் அப்படின்ட்டு மக்களுக்கு இது ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம். அப்போ இவ்வளோ நாள் கேவலமாக இருந்துச்சுன்றதை ஒத்துக்கிறாதா? இப்போ தான் மக்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம்னா எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும் பாருங்கள் அந்த ஜிஎஸ்டி. ஸோ இதுதான் சொல்ல வருது. இப்போ நீ ஜிஎஸ்டியும் மாற்ற வேணாம், ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்லாங்க, அப்பா நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், தயவுசெய்து நீ போயிரு அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸோடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது. ஸோ இவர் போயிட்டாருன்னா ஆர்எஸ்எஸ்க்கு சந்தோஷம், ஆனால் பிஜேபி காலியாயிரும். நீங்கள் ஜி நல்லதோ கெட்டதாங்க, ஜியை மாற்றினாங்கன்னா பிஜேபி காலிங்க. அதை தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஜி எப்படியா மாற்றிடுங்க அப்படின்னு. அப்படி மாற்றிட்டாங்கன்னா பிஜேபியும் காலி, டோட்டலாக குஜராத்திகளும் காலி, பிஸ்னஸும் காலி ஆயிரும். அவங்க குஜராத்திகள் கையிலேருந்து பிஜேபியை மீட்கணுன்றது தான் அவங்க நாட்டெல்லாம் கிடையாது. பிஜேபியை குஜராத்திகள்கிட்டருந்து மீட்கணும், ஆர்எஸ்எஸ் ஜிகிட்டேருந்து மீட்கணும். இதுதான் இப்போ ஜியை இப்போ ஐயா நீங்கள் போயிட்டு வான்றது தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இவர் அனுப்புனா அடுத்த அமித்ஷா எல்லாம் இது பண்ணிடலாம். இப்போ அமெரிக்கா பிரச்சனை தீர்ந்துடும், ரஷ்யா பிரச்சனை தீர்ந்துடும், சைனா பிரச்சனை தீர்ந்துடும், எல்லாரோட பிரச்சனையும் தீர்ந்துருன்றாங்க. எல்லாம் இந்த உலகமே சுபிச்சமாயிருன்றாங்க. உக்ரைன் போர் கூட நிறுத்துறேன்ற ஜெலன்ஸ்கியாக தான் சொல்லியிருக்கேன். மோடியை மாற்றுங்க பார்ப்போம், நான் நிறுத்துகிறேன் போராட்டிருக்கேன். ஸோ அந்த அளவில் ஜியை சர்வதேச அளவில் அவரை விரும்புகிறாங்க. பெருந்தலைவராக இருக்கார். அவரை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு எங்கள் நாட்டுக்கு வாங்க ஓடி வந்துருங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹெச் ராஜாவுக்கு சனாதன பெருந்தமிழர்னு விருது கொடுத்தாங்க. யாரோ என்னைக்கு அதெல்லாம் அண்ணாமலை அங்கே போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒருத்தர் ஆமாம் பெருந்தமிழர் சனாதன பெருந்தமிழர்னு மண்டபத்தில் வச்சு கொடுத்த மாதிரி இப்போ சனாதன பெருந்தலைவர் அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் கொடுப்பாங்க. ஆனால் வேர்ல்டு முழுக்க தெரியணும். ஆனால் அது அப்பயும் ஹிந்தி தாண்டி போக மாட்டாங்க. அமித்ஷா சொல்லிடுறாரு, இந்தியை விட்டு நீங்கள் போனீங்கன்னா நாசம் தான், நான் விட மாட்டேன், ஹிந்தியில் தான் அந்த பட்டம் இருக்கணும், குஜராத்தில் வாங்க மாட்டேன். இப்போ அவங்களுக்கு தாய்மொழியை பற்றி தெரிஞ்சா தானே, அது இப்போ தாய்மொழியாக இருந்தால் தானே அவங்களுக்கு அதை பற்றி தெரியும். அவங்க தான் விற்று தின்னுட்டாங்களே காசுக்காக, ஹிந்திக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அதனால் அவர்கள் எப்படியும் ஜி போயிடுவார் இந்த வருஷத்துக்கு எண்டுக்குள்ளே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மொத்த ஃபேஸை கடந்த 2-3 வாரங்களாக சர்வதேச அளவு நெருக்கடி, இங்கே உள்ளூரில் நெருக்கடி எல்லாம் போயிட்டு இருக்கிறதெல்லாம் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய இம்பேக்டு அப்படின்னு இல்லை. அதை தான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துட்டு போனாலே அந்த வந்துட்டு போகிற அதிகாரத்தில் இருக்கவங்கள்ட்ட அதிகார நாசம்தான், அழிஞ்சு போயிடும். ஏன்னா அது அழிந்து போன ஒரு வரலாறு நடந்தது, அப்படிலாம் இருந்தது. ஆனால் அழிந்து போனது, அதை தொட்டாங்கன்னா வச்சுங்களேன், அதில் உள்ள ஆவிகள் அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா படத்துலையும் போய் அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருளை நீங்கள் தொட்டிங்கனாலே நாசம்தான். வெடிச்சு வெளியில் நீ எல்லா பேய் படத்தில், இங்கிலீஷ் படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் சரி, அது எங்கேயோ புதஞ்சிருக்கும் 5000 வருஷம் 2000 வருஷம் மம்மியெல்லாம். அதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, சீன் முடிஞ்சு உங்களுக்கு. அதுதான் இப்போ ஜி ஓப்பன் பண்ணிட்டார், காலக்கிரகம் கொண்டாந்து விட்டுருச்சு. இனி அவருக்கு பூராமே இறங்கு முகம் தான். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு என்னைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்தே அவருக்கு இறங்கு போது தான் இந்த போட்டு நெருக்கடி பண்ணுறாங்க. ட்ரம்ப் ஒரு பக்கம் நெருக்கடி பண்ணுறாரு, இது பண்ணுறாங்க. இப்போ ட்ரம்ப் கூப்பிட்ருக்கான் அடுத்த மாதம், நைஸாக வர சொல்லுங்கள், ஐநாவில் கூட்டம்னு சொல்லி வர சொல்லி என்ன பண்ண போகிறாங்க காத்திருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி வேற புட்டின் புட்டினே பார்க்குறாரு. புட்டின் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை. ஜின்பிங் தான் 31ஆம் தேதி புட்டின் சொல்கிறேன்னு சொல்லிக்காரு. நம்ப முடியாது, நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். எல்லாம் அநியாயத்துக்கு இவரை கலாய்க்கிறாங்க சார். ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை அதில் எதுவும் நிற்கலை அப்படின்னா இந்தியாவுக்கு கூடுதல் டேக்ஸை போட போகிறாரு ட்ரம்ப்னு ஆளாளு. ஆமாம், அவன் கடுப்பில் இருக்கான். எவன் மேலே கடுப்பில் ரஷ்யா. சில பேர் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிப்பாங்க, வெளி லெவலில் பிரச்சனை இல்லை. சில பேர் பொண்டாட்டி பிரச்சனைனா வேலை பார்க்குறவனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பிள்ளையை போட்டு அடி, அம்மாக்கள் பிள்ளையை போட்டு அடி. ஆமாம், அடிப்பான். ஆமாம், அது இதெல்லாம் பிள்ளை அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் என்னென்னா ரஷ்யா இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணல, நீங்கள் அவங்களுக்கு டேக்ஸ் போட்டாலே அதனால ஒரு இம்பேக்டும் இல்லை. தொடர்பில் இருக்கிறவங்க யார் அவனுக்கெல்லாம் போடு அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஸோ அதுதான் இப்போ ஜி தூக்குனா தான் அமெரிக்காவில் நிம்மதியாக இருப்பாங்க. ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ இவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் ஜி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரேன், அங்கே 2 கோயிலுக்கு வரேன்னு வர போகிறாரு. அதுவும் சிதம்பரத்துக்கும் திருவண்ணாமலை. சிதம்பரத்துக்கு வந்தாருன்னா அதுதான் அவருக்கு அரசியல் முடிவாக இருக்கும். இல்லை, சிதம்பரத்தில் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக மன் கி பாத் மனதின் குரல் இருக்குல்ல, இந்த முறை சிதம்பரம் கோயிலேருந்து அவர் லைவில் பேச போகிறாராம் இந்தியா முழுக்க வானொலியில்.
அதோட முடியுதுன்னு அர்த்தம். அதோட சிதம்பரம் கோயிலுக்கு ஆளை வச்சாங்கனாலே முடிஞ்சு, அவ்வளோதான். ஃபைனலாக தான் சிக்ஸர், ஃபைனல் லாஸ்ட் ஓவர் தான் வந்துட்டு போனாருன்னா. ஏன்னா தமிழ்நாட்டு தெய்வங்கள் வந்து துடியான தெய்வங்கள். தமிழர்களை ஏமாற்றி விட்டு, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டு, தமிழர்களை வந்து கொடூரமாக நடத்தி விட்டு, அவர்களை ஏமாற்றணும்னு பார்க்குற யாரும் வந்து அவங்ககிட்டே சிக்கும்போது, எதிரி டொக்கா வந்து அவங்ககிட்ட சிக்கிட்டான்னா எப்படி இருக்கும்? வடிவேல் மூத்திர சந்தில் போய் வச்சுக்குவான் பாருங்க, டொக்கா ஒருத்த மாட்டிருக்காண்டா வச்சு செய்யலான்ற மாதிரி ஆயிடும். நான் ஃப்ரீயாக இருக்கேன், பிஸியாக இருக்க மச்சான், இன்னொரு ஆட்டோவில் ஏற்றி விடுன்னு. அதே மாதிரி தான் இப்போ வந்து இது எல்லாமே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தோட எஃபெக்ட். நான் ஆரம்பிச்சிட்டேன், இப்போ அங்கிட்டு தள்ளி விடுறேன் சிதம்பரத்துக்கு வச்சு, நீ வந்து ஒரு வச்சு செய் அப்படின்ற மாதிரி போட்டு ஜியோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சிதம்பரத்துக்கு வரதோட லாஸ்ட் பொலிட்டிக்கலே அவருடைய டவுன்ஃபால் இருக்கிறது. அடுத்த கட்ட ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ யாரோ திட்டமிட்டு தான் அவருக்கு வழிகாட்டுறாங்க, யாரோ கூட இருக்காங்க அப்படின்னு. அது யாருன்னு தான் தெரியல. அந்த பகவானை நம்ம வணங்க வேண்டியது. சிதம்பரம்னா இன்னைக்கு நம்ம கவர்னர் மேலே தான் இந்த கவர்னர் போய் அசிங்கப்பட்டது வேறு. கவர்னர் போகிற இடம்ல அசிங்கப்படுறது தானே. கவர்னர் வந்து ஒரு காமெடி பீஸ் தானே. போய் இப்போ திருநெல்வேலியில் அந்த பிள்ளை வந்து, நான் இவ்வளோ நாள் இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை ஜி வாங்க ஜின்னு கூப்பிட்டு வந்து அவரை நாசப்படுத்துறாங்க. என் தலைவரை கூப்பிட்டுறேன் இப்போ என்ன பண்ணுற பார்ப்போம். அது மாதிரி இருக்குது. இப்போ ஒரு துணை குடியரசுத் தலைவரே ராஜினாமா பண்ணார். எங்கே இருக்கார், யார் பாதுகாப்பில் இருக்கார், அது பாதுகாப்பாக கைதா என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் இருக்காருன்னும் போது நம்மளை இவங்க பெரிய பங்களா கொடுத்தாலும் எப்படி வைப்பாங்கன்னு அவருக்கு தெரியுமில்ல. தெரியும், அதனால தானே போக மாட்டேன்றாரு. அதனால தான் இப்போ துணை குடியரசுத் தலைவர் வந்து அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது. அந்த ஆள் காங்கிரஸ்லேருந்து அங்கங்கேருந்து குஜராத் கூட சேர்ந்து அங்கங்கே சுற்றி வந்தாலும் அந்த ஆளை காணங்க வச்சுருக்காங்கல்ல என்னன்னு இப்போ தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை. வெளியில் வந்துடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் படத்தெல்லாம் அவங்க அண்ணனை பாதாள அறையில் கட்டி வைங்கன்னு பல வருஷம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பாதாள அறையில் கொண்டு எல்லாம் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் அப்படி தான் கொண்டு போய் இன்னொரு மன்னரை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, பாதாள அறையில் கொண்டு போய் கட்டிடுவாங்க. அதை விட்டு வெளியே வர முடியும். அந்த பாதாள அறைக்கு கதவும் பார்த்திங்கன்னா கல்லுலேயே இருக்கும். நீங்கள் திறக்கவும் முடியாது, தள்ளவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லைன்னா இரும்பில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு அடைச்சிடுவாங்க. இப்போ ஜனநாயகம் வந்ததுனால அப்படி பண்ண முடியாது, அடைக்க முடியாதுன்ற ஒரு தைரியத்தில் தான் இருப்பார். இருந்தாலும் ஹவுஸ் அரெஸ்ட்டாக வச்சுருவாங்க. எப்படி இந்த காஷ்மீரில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் இப்போ ஃபரூக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லாலாம் அடைச்சி போட்டாங்க பாருங்கள். முஃப்தி முகமது சையதோட மக இதெல்லாம் அடைச்சி போட்டாங்கன்னா, முகபூபா முஃப்திலாம் அடைச்சி போட்ட மாதிரி எங்கேயாவது கொண்டு அடைச்சிடுவாங்க. இல்லைனா நமக்கு நம்ம ஒரு ஷேக் ஹசீனாக்கு செஞ்ச மாதிரி நமக்கு 4 பேர் நன்மை செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டேன் யாருமே இல்லை. ஷேக் ஹசீனாக்கு ஒரு இந்தியா இருந்துச்சு. இப்போ மாலத்தீவுக்கு போனால் கூட இவர் அங்கேயே அடைச்சி போட்டுருவாங்கல்ல. இவர் எங்கேயுமே அண்டை நாடு எதுக்குமே போக முடியாது. அன்றதுக்கே பிரேசிலுக்கு போகலாம். இதுக்கு எதனா இப்போ போயிட்டு வந்தார் மெக்சிகோவுக்கு இல்லை, இப்போ போய் பேசிட்டு ஒரு அதிபரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மருந்தெல்லாம் கொடுத்து அங்கே போகலாம். கலசம் இல்லை, அந்த அம்மா வந்து சேர்ந்துச்சுன்னா அது அங்கே 4 கரும்பு காடும் 2 வீடும் தான் இருக்குது. அங்கே போய் இருக்க முடியாது. ட்ரினிடாட் டொபாகோவில் வந்து இவரால் வாழ முடியாது. என்னால் வாக்கிங் போகிற அளவுக்கு கூட அந்த நாடு கிடையாது. ஸோ அதனால் வந்து பிரேசிலுக்கு தான் போவார். நியூசிலாண்டில் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியல. அவங்க பாட்டு பிடிச்சி அடைச்சி போட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஏன்னா அதுக்கு தான் தனி விமானம் வச்சுருக்குது. பைலட்டை கிளம்பு தம்பி போகலாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் நாட்டுக்கு இல்லை பிரதமருக்கு குடியரசுத் தலைவருக்கு ஸ்டாண்ட் பைனில் கணக்கு சொல்லி வாங்கினது இவரை கொண்டு போயிட்டு இல்லை, அவருக்கு ஒன்று இருக்குல்ல, அவர் ஒன்று இருக்கிறத தூக்கி போட்டு கொண்டு போயிடுறாரு. கொஞ்சம் அது பேமெண்ட் வந்துடும். அதானி கொடுத்துரும். ஏன்னா அதானி கம்பெனி ஒரு கம்பெனி, பேமெண்ட் வந்துடும். அந்த இப்போ இது விமானத்தை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு பைலட் மட்டும் கூப்பிட்டு போயிடுவார். ஏன்னா அது பிரதமருக்கு இல்லையா, மோடிஜிக்கு வாங்கினதா? பிரதமருக்கு வாங்கினது கொண்டு போனால் யார் விரட்டி பிடிக்க முடியும்? அங்கே வந்து எடுத்துக்கிடான்ட்டாருன்னா நான் போகிறேன், நீ வேணால் திருப்பி அனுப்பி வச்சிடுறேன், பைலட்டோடு திருப்பி அனுப்புகிறாருன்னு வைங்க, பைலட்டை திருப்பி வந்துடலாம்ல. ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனலில் இருக்குது. போனாலும் நித்யானந்தா மாதிரி அவர் யூடியூப் சேனல் இப்போ நித்யானந்தா சேனல் அங்கீகாரம் ஆயிடுச்சு தெரியுமா? நாடு அங்கீகரிச்சிட்டாங்க. ஐநாவில் இந்து நாடாக அங்கீகரிச்சு தனி நாடாக அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. பெரிய சாதனை இது. யார் இருக்கா எங்கே என்னன்னே தெரியல, ஆனால் அங்கீகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள போட்டு பெரிய கொண்டாட்டம் நடந்தது. ஐநாவில் அங்கீகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி அங்கே கூட போய் செட்டில் ஆகலாம். நேரத்துக்கு பொறுத்து நன்றி.